திருநெல்வேலி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் வெந்நீருக்காக தனியார் உணவு விடுதியில் நோயாளிகள் வரிசையில் நிற்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், சொல்லுங்க, வெந்நீருக்காக தனியார் உணவு விடுதியில் நோயாளிகள் ஏன் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது? விவரங்களை வழங்குங்க. வணக்கம் ரம்யா. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஹைக்ரோடில் தென் மாவட்ட மக்களுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருகிறது. லட்சக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெற்று செல்லக்கூடிய இந்த மருத்துவமனையில் தினமும் 1500க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் வந்து செல்கிறார்கள். 2500க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது குளிர்காலமான இந்த நிலையில் இன்று காலை மகப்பேறு வார்டில் பிரசவித்த பெண்களின் உறவினர்கள் மற்றும் மருத்துவமனைக்குள் வெந்நீர் கிடைக்காததால் மருத்துவமனையின் எதிரே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சில தனியார் உணவு விடுதியில் வரிசையில் காத்திருந்து பணம் செலவழித்து அந்த வெந்நீரை பெற்று செல்லக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. 2-3 மாடிகளில் இருந்து மருத்துவமனையின் வெளியே நடந்து வந்து வெந்நீரை பக்கெட்டுகளில் எடுத்து செல்லக்கூடிய இந்த காட்சி தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வெந்நீரை பிடித்து செல்வதற்காக தனியாக புதிய பக்கெட்டுகளையும் அதற்கு தேவையான கப்புகளையும் வாங்க வேண்டியிருப்பதால் தங்களால் கூடுதல் பொருள் செலவு ஏற்படுவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளின் உறவினர்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் தற்போது டிசம்பர் மாதம் மிகவும் குளிர்காலத்தில் வெந்நீர் கிடைக்கவில்லை என்றும் நோயாளிகளுக்கு குடிப்பதற்கு கூட உள்ளே வெந்நீர் கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த பிரசவ வார்டில் ஏற்கனவே 2 இயந்திரங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த 2 வெந்நீர் வழங்கக்கூடிய இயந்திரங்களும் தற்போது பல மாதங்களாக செயலற்று இருப்பதாகவும் அந்த நோயாளிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். நெல்லை அரசு மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக விரைந்து நோயாளிகளுக்கும் நோயாளிகளின் உறவினருக்கும் அங்கு முறையாக வெந்நீர் குடிநீர் கிடைப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அந்த பிரசவ தாய்சை வார்டில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுகிறது. எனவே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளின் உறவினர்கள் வெளியே தங்கியிருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு 60 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை வெளியே காசு கொடுத்து குடிநீர் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அங்க இருக்கவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கு நோயாளிகளின் உறவினர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிப்பிட வசதிகளையும் முறையாக ஏற்படுத்தி செய்து கொடுக்கணுன்ற மாதிரி முக்கியமான கோரிக்கையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.